அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் வருடத்தில் வரக்கூடிய வைகாசி விசாகம் பற்றின தகவல்களை. வைகாசி விசாக தினத்தன்று முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம்ங்கிற தகவலையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் போலவே, தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசம் போலவே, கார்த்திகை மாதத்தோட கார்த்திகை நட்சத்திரம் போல வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு அழகான அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முருகப்பெருமானுக்கு நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. அதில் வைகாசி விசாகம்ங்கிறது மிகவும் சிறப்பு பெற்றது. இப்போ இந்த வைகாசி விசாக தினத்தன்று நம்ம எப்படி முருகப்பெருமான வீட்டில் பூஜை செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்கள்னு செந்நிற மலர்களை சொல்றாங்க. சிகப்பு நிற மலர்கள், உதாரணமாக சொல்லணும்னா அரளிப்பூ, செம்பருத்திப்பூ, இது போன்ற மலர்கள். இந்த மலர்களை கொண்டு முருகப்பெருமானோட சிலையையோ அல்லது ஃபோட்டோவையோ நம்ம அலங்காரம் பண்ணி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. முருகப்பெருமானோட படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி நைவேத்தியம் படைத்து, நைவேத்தியம்னா சர்க்கரை பொங்கல் அல்லது எலுமிச்சை சாதம் நம்ம படைச்சு சுவாமியை வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் முக்கியமாக சொல்லப்படுறது, இயலாதவங்களுக்கு, உணவு இல்லாதவங்களுக்கு எலுமிச்சை சாதம் தானமாக வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த விரதம் கடைபிடித்தாலும் சரி, இல்லாதவங்களுக்கு வழங்குறது ஒரு சிறப்பான விஷயமாக கருதப்படுது. 2026ஆம் வருடத்தில் பார்த்தோம்னா வைகாசி விசாகம் மே மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு வருது. தமிழ் மாதங்களில் வைகாசி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமையன்று வைகாசி விசாகம். மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். 2026ஆம் வருடம் மே மாதம் 30ஆம் தேதி வைகாசி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமையன்று வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாக தினத்தில் முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்றோ, அப்படி செல்ல முடியாதவங்க வீட்டில் வழிபாடு செய்தோ முருகப்பெருமானுடைய அருளை பெறலாம். இந்த பதிவை நீங்கள் கேட்டதுக்கப்புறம் முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது திருவிளையாடல்களை நடத்தி இருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்யலாம். உங்களுடைய அனுபவங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலாக அமையும். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.